திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் நாம் காண இருக்கும் பதிகம் திரு ஈங்கோயி மலை. வாங்க பாடலுக்கு உள்ளே போகலாம். வான துயர்தன் மதிதோய் சடைமேன், மான துயர்தன் மதிதோய் சடைமேன், மத்த மலர் சூடி. வான துயர்தன் மதிதோய் சடைமேல், மத்த மலர் சூடி. தேனொத்த மென்மொழி மான்விழியால், தேனொத்த மென்மொழி மான்விழியால், தேவி பாகமாக, தேவி பாகமாக. தேனொத்த மென்மொழி மான்விழியால், தேவி பாகமாக. காண தீரவில் நெறி கொண்டாடும், காண தீரவில் நெறி கொண்டாடும், கடவுள் உலகேத்த. காண தீரவில் நெறி கொண்டாடும், கடவுள் உலகேத்த. ஏன தீரல் இடியும் சாரல், ஏன தீரல் இடியும் சாரல், ஈங்கோய் மலையாரே, ஈங்கோய் மலையாரே. ஏன தீரல் இடியும் சாரல், ஈங்கோய் மலையாரே, ஈங்கோய் மலையாரே. வானத்து உயர் தன் மதிதோய் சடைமேல், மத்த மலர் சூடி. வானத்தில் உயர்ந்து விளங்கும் குளிர்ந்த சந்திரனின் தோயும் சடைமேல், அந்த பிறையை சூடியிருக்கிறார். அந்த சடைமேல ஊமத்தை மலர்களை சூடியிருக்கிறார். தேன் போன்ற இனிய மொழிகளையும் மான்விழி போடும் கண்களுடைய, அதான் தேனொத்த மென்மொழி மான்விழியால், தேனை ஒத்த மென்மொழியால் மான்விழியால். அதை தான் அழகாக சொல்லியிருக்காரு. ஊமத்த மலர்களை சூடி தேன் போன்ற இனிய மொழிகளையும் மான் போன்ற விழிகளையும் கண்களை உடைய உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டு, அதான் தேவி பாகமாக. தேனொத்த மென்மொழி மான்விழியால் தேவி பாகமாக, காணத்திரைவில் எரிகொண்டாடும் கடவுள் உலகத்த. உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டு இடுகாட்டில் சுடுகாட்டில் இரவில் எரியேந்தி ஆடும் இறைவர். அதான் காணத்திரைவில் எரிகொண்டாடும் கடவுள் உலகத்தே. அவர் உலகம் அது. எங்கே? இரவில் எரியாந்தும் இறைவர். உலக மக்கள் உணர்ந்து போற்றுமாறு பன்றிகள் பல கூடி இறங்கி வரும் சாரலை உடைய திருவீங்கோய் மலையில் எழுந்தருளியார். அதான் ஏனத்திரள் இடியும் சாரல் ஈங்கோய் மலையாரி. அந்த காலத்தில் அப்போ அந்த ஏனத்திரள் ரொம்ப அது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்பட்டு வந்திருக்கிறது. ஆக இந்த 4 வரியில் அந்த ஈங்கோய் மலையை பற்றி ரொம்ப பிரமாதமாக நம்ம திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறார். விளவாரொளியும் முழவும் மோவா வேணு பூரம் தன்னுள், விளவாரொளியும் முழவும் மோவா வேணு பூரம் தன்னுள், அழலார் வண்ண அழலார் வண்ண தடிகள் சேர அணிகொள் சம்பந்தன், அழலார் வண்ண தடிகள் சேர அணிகொள் சம்பந்தன். எழிலார் களையும் எழிலார் சுனையும், எழிலார் சுனையும் பொழிலும் புடைசூழ், எழிலார் சுனையும் பொழிலும் புடைசூழ்
ஈங்கோய் மலையீசன் எழிலார் சுனையும் பொழிலும் புடைசூழ் ஈங்கோய் மலையீசன் கடல் சேர் பாடல் பத்தும் வல்லார் கடல் சேர் பாடல் பத்தும் வல்லார் கவலை களைவாரே கடல் சேர் பாடல் பத்தும் வல்லார் கவலை களைவாரே கவலை களைவாரே. திருவிழாக்களில் ஓசையும் முழவின் ஓசையும் நீங்காத வேணுபுரம் என்னும் சீர்காழி பகுதிகள் விழவார் ஒளியும் முழவும் ஓவும் வேணுபுரம். வேணுபுரம்னா அதை சீர்காழியில் சீர்காழிக்கு 12 பேர் உண்டு. அதில் வேணுபுரங்கிறது ஒரு பேர். வேணுபுரம் எனும் சீர்காழி பதியில் அழலார் வண்ண தடிகள் சேர் அணிகொள் சம்பந்தன் அழல் வண்ணனாகிய சிவபுரான் அருள் சேர பெற்ற அழகிய ஞான சம்பந்தன் எழிலார்ந்த கணையும் பொழிலும் புடைசூழ்ந்து விளங்கும் திருயோங்கிமலை ஈசன் திருவடிகளை அதான் எழிலார் சுனையும் பொழிலும் புடைசூழ் ஈங்கோய்மலை ஈசனின் ஈங்கோய்மலை ஈசனின் ஈங்கோய்மலை ஈசனின் திருவடிகளை பரவிய இப்பதிக பாடல்கள் 10ஐயும் ஓத வல்லார்கள் கவலைகள் தீங்கப் பெறுவார்கள். அதான் கடல் சேர் பாடல் ஈங்கோய் மலை ஈசனுடைய கடல் திருவடிகளை சேர் பாடல் 10 வல்லார். இந்த பதிகத்தில் உள்ள இந்த 10 பாடல்களையும் பாட வல்லவர் கவலை களைவாரே. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறத பற்றி நம்ம கவலையே கொள்ள மாட்டோம் என்று அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இந்த தலத்தை பற்றி பார்க்கணும்னா சோழ நாட்டு காவிரி வடகரை தலம். சோழ நாட்டு காவிரியில் வடகரை தலம். திருச்சிராப்பள்ளி நாமக்கல் பேருந்து வழியில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து நாமக்கல் பேருந்து வழியில் அகண்ட காவிரியின் வடகரையில் உள்ளது. இந்த அகண்ட காவிரின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா அந்த இடத்துல அவ்வளோ காவிரி அவ்வளோ அகலமாக இருக்கும். இங்கே பார்க்குறதெல்லாம் வாக்கிய மாதிரிலாம் போயிட்டு அங்கே அவ்வளோ அகலமாக இருக்கும். அப்படியே கடல் வாரி காட்சி அளிக்கும். அதான் திருச்சிராப்பள்ளியிலேருந்து நாமக்கல் பேருந்து வழியில் அகண்ட காவிரியின் வடகரையில் உள்ளது. தற்காலம் திருவிங்கநாதமலை என மருவி வழங்குகின்றது. அகத்தியர் உருவாய் பூசித்து பேறு பெற்றமையால் இப்பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. அகத்தியர் உருவாய் பூசித்து பேர் பெற்றமையால் ஈங்கோய் மலை என்று பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. அதே மாதிரி இப்போ காவிரிக்கு அடுத்தது காவிரி தென்கரையில் உள்ள கடம்பந்துறையை காலையிலும் காவிரிக்கு தென்கரையில் இந்த பக்கம்னு பார்த்தோம்னா முசிறி அந்த காலத்தில் அந்த பக்கம் முசிறி அந்த பக்கம் திருயோங்கிமலை காவிரிக்கு தென்பக்கம் வடகரையில் உள்ளது திருயோங்கிமலை. அப்போல்லாம் பெரிய அகண்டா காவேரி அந்த தண்ணி போக்கோட குறைச்சலாக இருக்கும்போது அப்போல்லாம் பரிசல் விட்டு போயிருக்காங்க, பார்த்துருக்கோம். இப்போ ஒரு 10, 20, 15 வருஷத்துக்கு முன்னாடியே முசிறிக்கும் அந்த திருவேங்கமலைக்கும் பாலம் கட்டிட்டாங்க. அதனால் அதை இப்போ நம்ம திருவேங்கமலை இங்கே இந்த பக்கத்துலேருந்து போய் பார்க்குறதுக்கும் ரொம்ப இது. அப்புறம் இன்னொரு முக்கியமான இது சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது காவிரி தென்கரையில் இந்த பக்கம் உள்ள கடம்பந்துறைன்னு ஒரு தலம் இருக்குது. அதை காலையிலே பார்த்துடணும் அந்த தலத்தை. திருவாட்போக்கின்னு ஒன்று இருக்கான், அதை நண்பகலிலும் அந்த தலத்தை கடம்பந்துறையை காலையிலும் திருவாட்போக்கியை நண்பகலிலும்
திரியோங்கி மலையை மாலையிலும் ஒரே நாளில் வழிபடுதல் மிக்க பயனை தருமா. ரொம்ப அது ஒரு அற்புதமான ஒரு தகவல். இந்த மூணையும் ஒரே நாளில் 3 ஈசனையும் ஒரே நாளில் பார்க்கறதோடு இல்லாமல் காலையில் போயிட்டோம்னா இந்த தென்கரையில் உள்ள கடம்பந்துறையை காலையில் பார்த்துடணும், அந்த ஈசனை காலையில் தரிசனம் பண்ணிடணும். திருவாட்போக்கியை நண்பகலில் தரிசனம் பண்ணிடணும். அப்படியே சாப்பிட்டு மத்தியானம் சாயங்காலம் போனோம்னா மாலையில் திரியுங்கோய் மலை, இது 3 ஒரே நாள்லேயே வழிபடுதல் மிக்க பயணம் தருமா. இந்த 3 தலத்தையும் இது மேற்படி சொன்ன மாதிரி ஒரே நாளில் வழிபட்டோம்னா மிக்க பயனை தரும். காலை கடம்பர், மத்தியான சொக்கர் மாலை திருவிங்கநாதர். காலை கடம்பர், மத்தியான சொக்கர், மாலை திருவிங்கநாதர் என்பது பழமொழி. கோயில் சிறிய குன்றின் மேல் அமைந்தது. ஆமாம், இது ஒரு சிறப்பு என்னென்னா, ஒரு சின்ன மலை குன்றின் மேல் ஆலை அமைந்தது. அதுதான் திரியோங்கி மலை அப்படின்னு பெயர் பெற்றது. ஆக இதுவும் இதை மாதிரி இந்த 3 கோயிலையும் போய் தரிசனம் பண்ணி இது ஒரு வாய்ப்பாக கருதி இன்று 3 தலங்களையும் ஒரு சேர பார்த்து இன்புற்று 3 பரம பொருள்களின் அருளை பெற்றுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பருவில் காணும் வரை அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விளைவது உங்கள் அன்பு நலம் மாடி. திருச்சிற்றம்பலம்.